அடுத்த வீட்டுக்கு வரசவாயா, உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு 5 நிமிஷம் இருப்பா, வந்துடுறேன். இப்போதான் அவர் கூப்பிட்டாரு, உடனே நீயா? ஒரு 5 நிமிஷம் பொறுக்க மாட்டீங்களா? வரேன் இரு. ஐயா தக்காளி வாங்கலையா? தக்காளி 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 வேணுமா? இப்போ தாங்க எந்திரிக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க, வரேன். இதோ வந்துருவாங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டேய், மெடிக்கல்ல பிரஷர் மாத்திரை வாங்கிட்டு சொன்னேன், இன்னும் மாடா வாங்கிட்டு வர? சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. ஒரு டைம் சொன்னா எனக்கு தெரியாதாம்மா? நீ சொன்னா நான் என்ன உடனே செஞ்சிடணுமா? வை, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். ஏன் சார் இப்படி பண்ணீங்க? இதுக்கெல்லாம் நான் என்னப்பா பண்ண முடியும்? 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னேன். அந்த 5 நிமிஷம் அப்போது நான் கேட்ட அந்த 5 நிமிஷம் என்னோடய வாழ்க்கையே திருப்பி போட்டுச்சு. அன்றைக்கி அறுவடை பண்ணதை விலைக்கு கொண்டு போன அவருக்கு போட்ட காசை கூட திருப்பி எடுக்க முடியாத அளவுக்கு லாபம். கடனை எப்படி அடைக்க போகிறோமோ அப்படிங்கிற மனவேதனையை சொல்லணுமேனு என்னை கூப்பிட்டு அவருக்கும் என்னோடய அம்மாவுக்கும் நான் கொடுத்த அந்த 5 நிமிஷம் அவங்களோட மரணத்துக்கு. அன்றைக்கி அந்த 5 நிமிஷம் கேட்காம போயிருந்தா இன்றைக்கி என்னோடய சந்தோஷம் என் கூட இருந்திருக்கும். தற்கொலையே இல்லை. அப்பா பசிக்குது. இருசாமி, இது விற்றாதான் நமக்கு காசே வரும். இங்கேயே இரு, நான் இதை விற்றதே சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரேன். நீங்கள் சொன்ன அந்த 5 நிமிஷம் கத்திருப்பு, இப்போ இதுக்கு என்ன சார் பதில்? அப்பா அப்பா நான் என்னப்பா பண்றது? 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னேன். இப்படிலாம் நடக்கணும் யாருக்கு தெரியும்? நீங்கள் அந்த 5 நிமிஷம் வெயிட் பண்ணாமல் அப்போவே வாங்கியிருந்தா? ஐயா தக்காளி வாங்கலையா? தக்காளி 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 1 கிலோ எவ்வளோப்பா? 20 ரூபாங்க. என்னப்பா தக்காளி எல்லாம் விற்காம இருக்குது? ஆனால் வீடு தேடி வந்தா கூட யாரும் வாங்குற மாதிரி தெரியல. எங்கங்க, இன்னைக்கு எங்க நிலைமையெல்லாம் அப்படிதான் இருக்கு. மயிலு, இங்க வாடா. அப்பா பாரு உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குன்னு. அஞ்சு நிமிஷத்தில் என்ன ஆகும் தானே கேட்டீங்க? என்ன வேணாலும் ஆகும் சார். டேய்,
லைன்ல இருக்கிறியா? சொன்ன வேலை செய்யறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் வேணுமாடா? இனிமேல் என் வாழ்க்கையில் 5 நிமிஷங்கிற அலட்சியமே இல்லைம்மா. மனிதா, காலத்தின் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு இரத்தத் துளிக்கு சமம் என்று புரியாமல் போனது ஏனடா? நீ தாமதப்படுத்தும் ஒவ்வொரு மணித்துளியால் உலகில் ஏதாவது ஒரு மூலையில் யாரோ ஒருவர் நிச்சயமாக பாதிக்கப்படுகிறான். ஆகவே மனிதா, சிந்தித்து செயல்படு.